இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி வந்து மாவே தீரப்போகுது. அதனால் வந்து ஊத்தாப்பம் மாதிரி தான் தோசை வந்துச்சு. தேங்காய் சட்னி வச்சாச்சு. இன்றைக்கி காலையிலே வந்து மதிய சாப்பாடும் வந்து செய்ய போகிறேன். தம்பி வந்து இன்றைக்கி லீவு தான், இருந்தாலும் வந்து காலையிலே வேலையை முடிக்க போகிறேன். இந்த வெண்பூசணி சாம்பார் ரொம்ப பிடிச்சிச்சுன்னாங்க. அதே மெத்தடில் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஆடி அமாவாசைக்கு செஞ்ச மாதிரி சாம்பார் செஞ்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், லஞ்சுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு தோசை சாப்பிட்டோன்னே ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தாச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பாடு, அவரைக்காய் பொரியல், லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டு விட்டேன். சாம்பார் கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும். எல்லாம் செஞ்சு முடிக்க தம்பி வந்து ஒரு 11 மணி போல் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க. அதனால் வந்து அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த பப்பாளி இருந்துச்சு. அதுவே வந்து ஒரு 3/4 பழத்துக்கு தான் பழுத்து இருந்துச்சு. நல்லா பழுக்கட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஒரு பக்கம் ஒரு மாறி போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு கட் பண்ணிடலான்னு அப்படியே தம்பிக்கு வந்து கட் பண்ணி தேன் வந்து மேலே அப்படியே வந்து பரவலாக தூவி விட்டு கொடுத்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. இயற்கையிலே வந்து மரத்துலேயே பழுத்தப்பெல்லாம் டேஸ்ட்டு கூட. பார்த்திங்களா?